வணக்கம் மக்களை, இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎம்பிசி குரூப்பில் இந்த வருஷம் கிட்ட ஒரு ஏரியா அண்ட் வேல்யூ மிஷின் சம்மந்தம் பார்க்க போகிறோம். இந்த சம்மை எப்படி 2 விதமாக அப்ரோச் பண்ணலாங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மக்களே. வாங்க இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த சம்மோட கிவன் எழுதிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வட்டத்தின் ஆரமானது அதனுடைய சுற்றளவில் 5% அதிகரிக்கும் அளவிற்கு உயர்கிறது எனில் வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? இதுதான் கேள்வி. இப்போ நான் ஆர் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லிட்டேன், ஆனால் எத்தனை சதவீதம் அதிகரிக்குன்னு டைரெக்டாக கொடுக்கல. அதை தான் இவன் இன்டைரெக்டாக கொடுத்துருக்கான் சுற்றளவு வச்சு. இது சுற்றளவு வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, சுற்றளவு ஃபார்முலா 2πr. இதில் 2 கான்ஸ்டன்ட் மாறாது, பை 22/7. அப்போ மாறுச்சுன்னா ஆர் மட்டும்தான் வேரியபிள், இது மட்டும்தான் மாறணும். அப்போ சுற்றளவு 5% அதிகரிக்குச்சுன்னா ஆறு தான் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்கான். ஸோ இவன் டைரெக்டாக கொடுக்காம இன்டெரக்டாக கொடுத்துருக்கான். இதை நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும், இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்களேன், 5% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அதோடைய பரப்பளவு எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்கள், உதாரணத்துக்கு இப்போ 100ன்னு வச்சுப்போம். 5% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆறு என்ன ஆகும்? 100ல் 5% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 105. ரெண்டாக வச்சுப்போம். பழைய வட்டத்துக்கு பரப்பளவு பாருங்கள், பைஆர் ஸ்கொயர்னா என்னது? பை அப்படியே வச்சுங்க. நீங்கள் 22/7 போட்டு ஃபார்முலா பெருசாக்கிறாதீங்க, ஓகேங்களா? இப்போ ஆறுக்கு பதிலாக 100 மட்டும் பண்ணுங்கள். பெருக்குனா 100 பெருக்குனா 10,000. ஓகே, இப்போ புதிய வட்டத்துக்கு பாருங்கள், 6 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பை 105. இது பெருக்குனா என்ன வருதுன்னு பாருங்கள், 5 அப்புறம் 2 5 0 0 0 ஒன்றா ஐப்படால் இப்படி வந்துடும். 5 2 0 1 1 அப்போ 11,025 பை. இப்போ எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போமா? இது வந்து இது கழிங்க, 1025 அதிகரிச்சிருக்கு. இதில் 10,000க்கு 1025 அதிகரிச்சிருக்கு. அப்போ சதவீதம்னா 100 போடுவோம். 2 0 2 0 போச்சு. அப்போ இங்கே கீழே 100 இருக்குன்னா 2 சார்ந்த எப்படி வைக்கணுமா? 10.25. இதான் மக்கள் நமக்கு ஆன்சர். அப்போ வட்டத்தின் ஆரம் 5% இன்க்ரீஸ் ஆகும்போது வட்டத்தின் பரப்பளவு 10.25% இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த சம்மை ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி கிவன் டேட்டாவில் ஆர் தான் பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆனதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருந்தா, ஆர் 5% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வட்டத்தின் பரப்பளவு எத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்கான், ஓகேங்களா? இப்போ நான் சொல்ல போகிற ஃபார்முலா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. x + y + xy/100. இந்த ஃபார்முலாவை நீங்கள் சேம் இதே மாடல் கொஸ்டின், ஓகேங்களா, நம்பர் மாறி இருந்தால் மட்டும் பரவாயில்ல, ஓகேங்களா? இதே மாதிரி கொஸ்டினுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதாவது ஒரு வட்டத்தின் ஆரம் 5%, 10%, 15%, ஏதோ ஒரு சதவீதம் தான், அதே நோட் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் ஆனால் வட்டத்தின் பரப்பளவு πr² எவ்வளோ சதவீதம் இன்க்ரீஸ் ஆகணும்னு கேட்குற கொஸ்டினுக்கு மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா சம்முக்கும் யூஸ் ஆகாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே r² இருக்கிறனால தான் இது காமனாக வருது, ஓகேங்களா? ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் பெருசாக போகும். ஸோ இதே மாதிரி மாடல் அப்படியே கேட்டாங்கன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஆருக்கு பதிலாக ஏதாச்சும் வேறு சதவீதமாக இருக்கலாம், அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ 5 இருக்கு இல்லையா, ஆருக்கு 5% தானே இன்க்ரீஸ். அதனால் எக்ஸுக்கு பதிலாக 5 தான், ஒய்க்கு பதிலாக 5 தான். இதே 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எக்ஸுக்கு பதிலாக 10, ஒய்க்கு பதிலாக 10, அவ்வளோதான். சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக 5, ஒய்க்கு பதிலாக 5. ஸோ 5 × 5/100. ஸோ 5 5 கூட்டினா 10. இது பெருக்கல் ஃபஸ்ட்டு பண்ணணும். ப்ளஸ் 25/100. ஸோ என்ன ஆகும்? 10 ப்ளஸ் 2 சார்ந்தளி புள்ளி வருமா? 0.25 வருமா? ஸோ 10 + 0.25 10.25. அவ்வளோதான் மக்களே. இதான் மக்களே நமக்கு ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்புகிறேன். தேங்க்யூ.